ஓம் சாந்தி. இன்று 8/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாத மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு முரளியிலும் பகவான் குழந்தைகளை பார்த்து அன்பாக இனிமையான குழந்தைகளே என்று நான் அழைப்பார். குழந்தைகளை பார்த்து என்ன சொல்கின்றார்? ஆன்மீக சேவை செய்து தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். மற்றவர்களுக்கு மட்டும் நன்மை தனக்கும் நன்மை பயக்க வேண்டும். தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். பாபாவிடம், அதாவது இறைவனிடம் உண்மையான மனதை வையுங்கள். உண்மையா இருங்க. இறைவனிடத்தில் உண்மையா இருங்க. உண்மையான மனதை வையுங்கள். அப்போது பாபாவின் மனதில் இடம் பெறுவீர்கள். அப்போது இறைவனுடைய மனதில் இடம் பெறுவீர்கள். நினைச்சு பார்க்க முடியுமா? அந்த இறைவனை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். அவர் நமக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறார். அவருடைய மனதில் இடம் பெற வேண்டும். கேள்வி: ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சியை யார் செய்ய முடியும்? ஆத்ம அபிமானியின் அடையாளங்களை சொல்லுங்கள். ஒவ்வொரு வானிலும் பாபாவுடைய அவருடைய எண்ணமே, அவருடைய செயல், அவருடைய சேவை எல்லாம் ஆத்ம அபிமானி ஆவது. அது கேள்வி கேட்குறாரு. ஆத்ம அபிமானி ஆவதற்காக முயற்சி யார் செய்ய முடியும்? ஆத்ம அபிமானியின் அடையாளங்களையும் சொல்லுங்கள் என்று கேள்வி கேட்கின்றார். பதில் அவர் சொல்றாரு, பாபாவே சொல்றாரு, யாருக்கு படிப்பின் மீதும் பாபாவின் மீதும் அசைக்க முடியாத அன்பு உள்ளதோ அவர்கள் ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்ய முடியும். பாபா என்றால் இறைவன். அதாவது ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கு தெரியும், பாபா என்றால் தந்தை, இறைவன். அந்த இறைவன் யாருக்கு படிப்பின் மீதும், அதாவது இறைவன் என்ன சொல்லியிருந்தாரு பதிலில்? யாருக்கு படிப்பின் மீதும் பாபாவின் மீதும் அசைக்க முடியாத அன்புள்ளதோ அவர்கள் ஆத்ம அபிமானி, சோல் கான்சியஸ்னஸ் ஆவதற்கான முயற்சி செய்ய முடியும். அவர்கள் குளிர்ச்சியாக இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் சூடாக இருக்க மாட்டார்கள். எப்பொழுதும் தணிந்து, அதாவது குளிர்ச்சியாக இருப்பார்கள். யாரிடமும் அதிகம் பேச மாட்டார்கள். அவர்களுக்கு இறைவனிடம் அன்பு இருக்கும். நடத்தை மிகவும் ராயலாக இருக்கும். நமக்கு பகவான் படிப்பு சொல்லித் தருகிறார், நாம் அவருடைய குழந்தைகள் என்று அவர்களுக்கு பெருமிதம் இருக்கும். நசா என்றால் பெருமிதம் இருக்கும். அவர்கள் சுகம் தருபவர்களாக இருப்பார்கள். அவர்கள் துக்கம் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் சுகம் தருபவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு அடியையும் ஸ்ரீமத் படி எடுத்து வைப்பார்கள். ஒவ்வொரு அடியையும் ஸ்ரீமத் என்றால் உயர்ந்த வழிப்படி எடுத்து வைப்பார்கள் என்று கேள்விப்பதில் அருமையாக சொல்லியிருக்கின்றார். அடுத்தது தாரணைக்கான முக்கிய சாரம். தந்தையின் 2 பாயிண்ட் சொல்றாரு. ஒன்று, தந்தையின் நண்பனாக ஆவதற்காக மிக மிக சுகம் தருபவராக ஆக வேண்டும். தந்தையின் நண்பனாக என்றால் பிடித்தவராக, நண்பன் என்றால் பிடித்தவராக இருந்தால்தான் நண்பனாக முடியும். தந்தையின் நண்பனாக பிடித்தவராக ஆவதற்காக மிக மிக சுகம் தருபவராக ஆக வேண்டும். நாம் சுகம் தருபவராக ஆக வேண்டும். தன்னுடைய பேச்சு நடத்தையை மிகவும் இனிமையாக, ராயலாக வைத்து கொள்ள வேண்டும். சேவை செய்யக்கூடியவராக ஆக வேண்டும். சேவை செய்யக்கூடியவராக ஆக வேண்டும். அகங்காரம் அற்றவராக சேவை செய்ய வேண்டும். அகங்காரம் இருக்கவே கூடாது. நான் என்ற அகங்காரம் இருக்கக்கூடாது. அந்த அகங்காரம் அற்றவராகி சேவை செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், படிப்பு மற்றும் பாபாவை விட்டுவிட்டு ஒருபோதும் தன்னை அழித்து கொள்ளும் பாவியாக ஆகக்கூடாது. படிக்கணும். டெய்லி முரளியை படிக்கணும். தினமும் 7 மணிக்கு காலையில் எழுந்தவுடன், காலையில் அமிர்த வேளையிலும் படிக்கலாம், அந்த அமிர்த வேலையை முடித்தவுடன் படிக்கலாம். அதே சமயத்தில் 7 மணிக்கு தினமும் படிக்கலாம். ஈவினிங் மாலையில் படிக்கலாம். அதை படிப்பு என்றால் முரளியை படிப்பது.
படிப்பு மற்றும் பாபாவை விட்டுவிட்டு ஒருபோதும் தன்னை அழித்து கொள்ளும் மகா பாவியாக ஆகக்கூடாது. முக்கியமானது ஆன்மீக சேவை. முக்கியமான சேவை ஆன்மீக சேவை. இந்த சேவையில் ஒருபோதும் களைத்து போகக்கூடாது. இந்த சேவையில் ஒருபோதும் களைத்து போகக்கூடாது. ஞான ரத்தினங்களை தானம் செய்ய வேண்டும். ஞான ரத்தினங்களை தானம் செய்ய வேண்டும். ஞான ரத்தினங்கள் என்றால் முரளி, இந்த முரளியில் சொல்லக்கூடிய ஞானத்தை தானம் செய்ய வேண்டும். கருமையாகக்கூடாது. கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. வரதானம் சதா உண்மையான இருப்பிடம் மற்றும் உண்மையான சுரூபத்தின் நினைவினால் விடுபட்டவராக, பற்றற்றவராக, அன்பானவராக ஆகுக. அதாவது வரதானம் சதா உண்மையான இருப்பிடம் மற்றும் உண்மையான சொரூபத்தின் நினைவினால் விடுபட்டவராக, பற்று அற்றவராக, அன்பானவராக ஆகுக. என்னுடைய விளக்கம் என்னவென்றால், நிராகாரி உலகம் மற்றும் நிராகாரி ரூபத்தின் நினைவுதான் சதா பற்றவற்றவராக மற்றும் அன்பானவராக ஆக்குகிறது. நாமே நிராகாரி உலகத்தின் நிவாசி ஆவோம். நாமே நிராகாரி உலகத்தின் நிவாசி ஆவோம். இங்கே சேவைக்காக அவதாரம் செய்திருக்கின்றோம். நாம் இந்த மரண உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. ஆனால் அவதாரம் செய்திருப்பவர்கள். இந்த சிறியதொரு விஷயம் மட்டும் நினைவு இருந்ததென்றால் விடுபட்டு விடுவீர்கள். யார் அவதாரம் செய்திருப்பதாக புரிந்து கொள்ளாமல் குடும்பஸ்தன் என புரிந்து இருக்கிறார்களோ, அந்த குடும்பஸ்தரின் வண்டி சேற்றில் மாட்டியிருக்கிறது. குடும்பஸ்தன் என்பது சுமையான நிலையாகும் மற்றும் அவதாரம் என்பது முற்றிலும் லகுவான நிலையாகும். அவதாரம் என புரிந்து கொள்வதால் தன்னுடைய உண்மையான இருப்பிடம், உண்மையான சொரூபம் நினைவிருக்கும் மற்றும் விடுபட்டும் விடுவீர்கள். ஸ்லோகன்: யார் தூய்மையாக மற்றும் விதிபூர்வமாக ஒவ்வொரு காரியமும் செய்கின்றார்களோ அவர்களே பிராமணர்கள் ஆவார்கள்.